யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3D லோகோ அண்டு டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்க. இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வச்சு கூட கீழே 3D நேம் மாதிரி எழுதி ரொம்ப அருமையாக செஞ்சுக்கலாம். பேக்ரவுண்டில் 3Dயில் இன்ட்ரோ கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி டெக்ஸ்ட் வைக்கணும், எந்த மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு 3Dயில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ சொல்ல போகிற சாஃப்ட்வேரோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிற சாஃப்ட்வேர் முழுசாக கேளுங்க. அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் தான் நான் சொன்னது. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே முதல்ல இங்கே 3D டெக்ஸ்ட் அண்ட் லோகோலாம் வரும். இந்த 3D டெக்ஸ்ட்டில் அவங்களுக்கு எது தேவைனாலும் கிளிக் பண்ணி ஓகே பண்ணி அதில் நீங்கள் உங்கள் நேமை எழுதிக்கலாம். அது தேவைன்னா நீங்கள் புதுசாக கூட நேமும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் லோகோஸ் வரும். இதில் ஏதாச்சும் தேவைன்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஒரு ஆப்ஷனும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஷனும் பிரிக்கும். டெக்ஸ்ட்டுன்னா டெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இதை கிளிக் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அதேமாரி மாடல் வந்துடும். இதில் ஒவ்வொன்றும் அதே மாதிரி தான். கிளிக் பண்ணி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாடல்லாம் வேணும்னா அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அது இங்கே வந்துடும். டிஎஸ் இந்த மிச்சதெல்லாம் வேறு. இந்த 3க்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எமர்ஜென்சி டாலர் சிம்பிள் இதெல்லாம் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அந்த டாலர் சிம்பிள் உங்களுக்கு இங்கே தனியாகவே வந்துடும். கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது இதை கிளிக் பண்ணுறேன். இது உங்களுக்கு பயோகிராஃபிக்கல் மாதிரி. நீங்கள் எந்த மாடலில் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த உங்களுக்கு இந்த இமேஜ் வரும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இங்கே வந்துடும். நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாடல் லோகோ வேணும்னாலும் இதில் வரைஞ்சி நீங்கள் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த லோகோ உங்களுக்கு இதில் வந்துடும். ஓகே, அதுக்கடுத்தது பாக்ஸ் வேணும்னாலும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 3Dயில் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்துடும். இப்போ நம்ம இமேஜ் இன்புட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணி இமேஜ் உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் கிளிக் கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நான் என்னோடய சிம்பிள் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிறத நீங்கள் வேணும்னா இந்த டூலை கொடுத்து பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கலாம். வியூவில் வந்து இதில் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் அது யூஸ் ஆகும். இது 3D ஏதாச்சும் நீங்கள் 3Dயில் மேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எப்படி டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த சைஸில் பிடிக்கணுமோ அந்த சைஸ் டெக்ஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அதையே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வார் பேஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சென்ட்ரல் ஒரு ஸ்பேஸ் கிளிக் கொடுத்து இதை மேலே வச்சுக்கிறேன். கீழே வச்சு ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு நான் இதை சின்னதாக்கி இதை கம்ப்ரஸ் பண்ணி பண்ணிடலாம். நீங்கள் இதில் ஏரோ கிளிக் பண்ணி மேலே நோத்திங்கன்னா அது அந்த டைரக்ஷனில் வரும். சென்டரில் இருக்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இன்னையோ மூவ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ரஸ் ஆகும். இது இந்த லைன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஓகே, பார் பேஸும் கொடுத்தாச்சு. வேணும்னா நீங்கள் இதில் இருக்கிற ஸ்டைல்ஸ் படி வேறு ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் அதை கிளிக் கொடுத்து நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். இது எனக்கு இப்போ தேவையில்லை, அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன். பார் பேஸுன்றத ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன். அதுக்கடுத்தது ஷேப்ஸ். இதில் ஏதாச்சும் ஷேப்ஸ் தேவைன்னா நீங்கள் கிளிக் கொடுத்து சென்ட்ரலில் இருக்கிற நேமை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃப்ரேம்ஸ், ஒரு ஃப்ரேமை கொண்டு வந்து அதுக்குள்ளார இது கொண்டு வரது தான். அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து ஐகான்ஸ். இதில் எந்த ஐகான்ஸ் தேவைன்னாலும் எல்லா விதமான ஐகான்ஸும் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். லேயர்ஸ், இது உங்கள் ஃபோட்டோவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். நான் இதை கிளிக் கொடுக்குறேன். கொஞ்சம் கலராக இருந்துச்சுன்னா அது யூஸ் ஆகும். இது ஒயிட் கலர் இருந்தாலும் கொஞ்சம் தான் தெரியும். நான் இதை லென்த் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுத்து இதை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது ஸ்டைல்ஸ். இதில் எந்த விதமான ஸ்டைல் டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ஆன் பண்ணி இதெல்லாம் ரொட்டேட் மாதிரி 3Dல காமிக்கும். மறுபடியும் ஸ்பேஸ் ஆன் பண்ணி ஒரே மாதிரி வந்துடும். கிளிக் கொடுத்து எந்த மாடலை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்துடும். பேக்ரவுண்டில் போகணுமா இல்லை அதுக்கு மேலேயே கொடுக்கணுமா அதே மாதிரின்றது இந்த மாடலில் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது இதில் ஸ்டைல்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டைலில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் இந்த மாடலை மாற்றிக்கலாம். அதோட சைஸ் போல்டாக மாற்றினா போல்டாக மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட், டெக்ஸ்ட், இந்த கலர்ஸ், இந்த டெக்ஸ்டோட கலர்ஸை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இதுவும் மேலே இருக்கிற மாடல் தான். இதுலேயும் கலர்ஸ், டெக்ஸ்ட், அந்த மாடல்ஸ்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கடைசியாக இருக்கிற இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக்ரவுண்டில் எப்படி இருக்கணுன்றது பேக்ரவுண்ட் கலர்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். கைட்ஸ், நீங்கள் எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அப்படியே மாறும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பின்னாடி ஸ்பேஸில் வர மாதிரி இந்த மாதிரி மாடலில் வரனாலும் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மாறும். இதை கிளிக் கொடுத்து அந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணி
ஸ்கை பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் கொடுத்து உங்களுக்கு இதில் எந்த மாடல் பிடிக்குமோ அதை கிளிக் கொடுத்து இங்கே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது மூமெண்ட் ஆகிக்கிட்டே எப்பயும். இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது இருக்கிற எல்லாமே அப்படி தான். இதுவும் உங்களுக்கு 3D மாதிரி இருக்கும், மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா வீடியோ இதில் இம்போர்ட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதுவும் ரொட்டேட் ஆகும், பின்னாடி இருக்கும் மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது பயோகிராஃபி. இதில் ஒரு சிவில் படித்தவங்களுக்கு இது உங்களுக்கு புரியும். 3Dயில் இருக்கிறத பாதியாக பார்த்து அதில் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி தான் இந்த மாடலும் இருக்கும். ஒன்று கிளிக் பண்ணி அதில் ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அது சென்டரில் என்னென்ன இருக்குன்றது பார்க்குறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஓகே, லாங்குவேஜ் வேணும்னா லாங்குவேஜை மாற்றிக்கிட்டு நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் கொடுத்து முடிச்சோடனே சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதே இமேஜில் சேவ் பண்ணணும்னா இந்த இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 3D மாடலில் சேவ் பண்ணணும், இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேரை பற்றியோ அல்லது வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.